எடுத்துக்கலாமா? இது வந்து ரீல்ஸ்க்காக எடுக்கலாம். நான் காய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் சரி வாங்கட்டும். அவுளு பொரி அதெல்லாம் ஒரு பாக்கெட் வைங்க. கட்டாத பூதான். ஹாய் செலிபிரிட்டிஸ், நான் தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோட பர்ச்சேசிங் vlog தான். ஸோ வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கோம். ஸோ வந்து பார்க்க வந்தோம். இங்கே நம்ம பர்ச்சேசிங் vlog ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் கவரிங்க. ஓகே நாங்கள் கிளம்புறோம். ஓகே பாருங்க ஒரு வீடியோவா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? கட்டாத பூதான். எப்பா பூலாம் செம்ம ரேட்டு. இங்க பாருங்க, இது 2 மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் வாங்கணும், பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க. அப்பா வரணும் நோப்பாங்க. பழம் ஒன்று காயம். அவுளு பொரி அதெல்லாம் ஒரு பாக்கெட் வைங்க. பொரி ஒரு பாக்கெட் வச்சுங்க. வேணா ஒன்று வைங்க. வைக்கிறாரு அது எதுக்கு? இது என்னது? சாப்பிடும் பழங்கடையில் 100. மாதுளை ஒன்று போடுங்க. எவ்வளோ ஆச்சு? வேறப்பட்ட ரேட்டு. இது எவ்வளோக்கா? இதில் எங்கே இருக்குது நீ பண்ணுறது? இது வாங்கிக்கோ. இது ஒன்று போடுவாங்க பிடிச்சி. இந்தா இது ஒன்று இது ஒன்று கொடுங்களேன். கவர் இல்லையா? மாயெல்லாம் எவ்வளோ கொடுங்களேன். பார்த்தீங்களா எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு? செம்ம ரேட்டுங்க. ஆனால் நம்ம சும்மா விடக்கூடாது, கம்மி பண்ணி வாங்கணும். ஆனால் கம்மி பண்ணுற ஐடியாவில் இல்லை அவங்க. அது ஒன்று. நம்ம கம்மி பண்ணால் கூட கம்மி பண்ண மாட்டுறாங்க. தேங்காய்லாம் 50 ரூபா சின்னதாக தான் இருக்குது. கம்மி பண்ணிங்கன்னா நாங்கள் எதுக்கு அப்படி சொன்னாங்க. எவ்வளோ? செம்ம ரேட்டு. எப்படி வாங்குறது? இந்த மாதிரி ரேட்டு வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது?
தான் இருக்காங்க. ஆனாலும் சரி வாங்கட்டும். அவ்வளோதான். தோரணையும் வாழை இலையும். நம்ம டூப்ளிகேட். காய் வாங்கிட்டு இருக்காங்க மேடம். ஸோ பார்ப்போம். தக்காளி ஏன் இவ்வளோ ரேட்டாக இருக்குது? கத்திரிக்காய் முருங்காவும் போட்டு சாம்பார் வைக்கிறியா? சரி வாங்கிக்கோ. கொடுத்துக்கலாமா? இது வந்து ரீல்ஸ்க்காக எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. இரண்டு கொடுங்க. ஏன்னா இந்த கலர் நம்மக்கிட்ட இல்லைல்ல, அதனால நல்லா தான் இருக்கு. இல்லை ரெண்டுமே ஒரே கலராக எடுத்துக்கேன். அப்போ ஓகே. இந்த ரெண்டு கலருமே இல்லை, வேணாம் வேணாம். அதுதான் சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூ கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன், கட்டணும். நைட்டு ஃபுல்லாக கட்டி தான் ஏமாத்திட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் நல்லா மோசங்க. ஆனால் இன்னைக்கு மட்டும் பூ ரேட் எவ்வளோ? எவ்வளோ இன்னைக்கு பூ ரேட்டு? மல்லிப்பூ 100 ரூபாய், சாமந்தி 150 ரூபாய். செம்ம ரேட்டு காய்ஸ். இங்கே பாருங்க, தம் தோண்டு தான் இருக்குது. இதுவே 100 ரூபா. இப்படிலாம் விற்றா எப்படி வாங்குறது? எப்படி நம்ம நிலமை? ஓகே, கட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கட்டிட்டாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்கன்னு? சூப்பராக கட்டுறீங்க, பரவாயில்ல. அடுத்து ஒரு பூக்கடை, குட்டி ஏஞ்சல் பூக்கடை. நீ குட்டி ஏஞ்சல்னா கடை தான் வைக்கல. பூக்கடை, டிஃபன் கடை, ட்ரெஸ் ஷாப் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணுறோம், தெறிக்க விடுறோம். ஓகே காய்ஸ், கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்க வீட்டிலேருந்து வந்தாச்சு, பூலாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ அவங்க வந்து அவங்க கைக்கு வந்து மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வைக்கிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்பீங்க. ஓகேவா? வைக்கிறேன். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்ப்போம். தூங்கவே இல்லை காய்ஸ். இன்னும் முடிச்சுட்டு கிடக்குறோம். நாளைக்கு எந்திரிச்சுலாம் நிறையா வேலை இருக்குது. டைமே 12. ஆமாம், இன்னும் நாங்கள் முடிச்சுட்டு கிடக்குறோம் பாருங்கள். ஓகே பார்ப்போம். வச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, சிம்பிளாக தான் வைக்கிறாங்க. வச்சேன்னா எனக்கு வீடியோக்கு ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்கும் பார்க்க. எப்போவுமே டிசைனாக தானே வைக்கிறேன். அந்த பக்கம் கையில் வந்து நான் வச்சு உள்ளான்னு இருக்கேன். ஓகேவா? ரைட்டில் நாய்ஸாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. வீடியோக்காக தான் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா? நாளைக்கு வீடியோக்காக நல்லா தெரியும்ல, ப்ரைட்டாக. அதுக்காக கட்டு பாப்பா, அதை பார்த்து வைக்கிறேன். இந்த பின்னாடி தான் நான் ரொம்ப அழகாக வச்சேனே. பண்ணீங்க பாரு பாப்பா. ஷி, எப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்க. நான் இந்த கையில் வச்சிட்டேங்க. இந்த கையில் வைக்கிறதுக்கு எவ்வளோ பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்களேன். இந்த 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 டாட்லாம் வையேன் எனக்கு. நிறைய இது முடிய மொத்த கையில பிடிச்சி வச்சுக்கிறேன். சாரி கடவுளே, சாரி கைஸ். முன்ன பின்ன வச்சதே இல்லை கைஸ். இதான் வச்சு விடுறோம். இந்த புள்ளியில வையேன். இந்த பக்கம் காட்ட என்ன நான் வச்சுக்கிறேன். கூடுப்பா சாமி. நான் நல்லா தான் வைப்பேன். நீ எனக்கு ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ண. நான் ஒழுங்கா தான் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். நீ அந்த பக்கம் ஒழுங்கா மின்ன இருக்கா. அந்த பக்கம் 2 புள்ளி போது. ரொம்ப வைக்கணும் கைஸ். மருதாணி வைக்கிறதுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. காட்டு. ஓகேவா? காட்டு பாப்பா. நான் முன்ன இந்த சாணி போடுறதே உங்களால வைக்க தெரியல. கடுப்பு ஏத்துக்கிட்டு இருக்க. நைட்டு 1 மணிக்கு அழகா வெய் பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி சின்ன சின்னதா. ஓகேவா? பக்கத்திலே வைக்க கூடாது. ஓ அப்படியா? சரி, தூரமா வச்ச திட்டுவேன். தண்ணி வச்சேன் அதுக்கும் இப்ப திட்டுறடி.
ரொம்ப அதுக்கு தூரமாவும் போக கூடாது. ஒண்ணு இங்க நீங்களே பாருங்களேன். ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு ஏன்டி நான் இப்படிதான் சரி இதான் குளிக்கணும். ஒரே இது நாளைக்கு எனக்கு தண்ணி வை சுடு இரு ரொம்ப லாங்கா போறமா. இது சொல்லிட்டு வைமா வர இங்க. என்னடி உனக்கு பிரச்சனை? அப்படியே பின்னாடி ஓட்டு மூஞ்சில ஓட்டு. அது எதுக்கு தலையில தேயே? எனக்கு பிடிக்காது இதெல்லாம். பிடிக்காதுன்னு இல்லை. நாளைக்கு தலை தானே குளிக்க போறேன் விநாயகர் சதுர்த்தி. வா சரி விடு. ஓகேவா? மருதானி வச்சு வரதே எப்படி அப்படி போகுது மாதிரி கொண்டு போறாங்க பாருங்க. சத்தியமா நீலாம் வேஸ்ட் இருக்கிறதுக்கு. பாக்ஸ் மாதிரி நீட்டா ஒரு வட்டத்துல போடு. இது எப்படி போட்டிருக்கேன் நானு? நானும் இவங்களும் பாருங்களேன் எப்படி எனக்கு பிடிக்கவே இல்லை. இது எனக்கு தெரியாது. பாக்ஸ் மாதிரி போட்டுன்னு போறேன். உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். எனக்கு நான் யாருக்கும் வச்சு விட்டது கிடையாது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. மருதாணிலாம் யாருக்கெல்லாம் வச்சு விட்டாதான் வைக்க தெரியுமா? அப்படிலாம் கிடையாது. நான் மட்டும் நான் 10 பேருக்கு வச்சு நான் இருக்கேன். ஏய் வட்டத்தை புளி குட்டி போட தெரியாதா? இந்த வாட்டி வட்டம் அது சுத்தி போடணும். வட்டத்திலேயே பாக்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கேன். ஏமா எதா இருந்தா நடி பொறி. நான் வைக்கவே வேணான்னு மருதாணி. நீதான் வெயின்னு. சரி கத்தாத விடு. நான் இப்ப அழகா வச்சு விடுறேன். பழக்கல்ல இல்லமோ ஏமா இப்படி பண்ற? ஒரு வேலை கூட எனக்கு தெரியாது காய். சத்தியமா பூ கட்ட தெரியாது, கோலம் போட தெரியாது. போய் இந்தாங்க இதான் அவங்க வச்சிருக்குது. அது அப்படி லைனாங்க பாருங்களேன் எவ்வளவு கேவலமா வச்சுட்டாங்கன்னு. சத்தியமா எனக்கு பூ கட்ட தெரியாது. எனக்கு ஏதோ தெரியுதோ அதை தானங்க நான் பண்ண முடியும். இங்க வைங்க காட்டு. எங்க நான் கத்துனேன்? இது நான் கத்துனா? ஓ குட்டியா வச்சிருக்கணும். உள்ள இருக்கிற வட்டம் நீதான் பெருசா வைக்க சொன்ன. காட்டு. குட்டி வச்சிருக்காங்க பாருங்க. நானே வச்சிடுறேன் அவளுக்காக. சரி சீரியஸாவே நான்லாம் வைக்க மாட்டேன் காய்ஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சு விட்டுட்டு இருக்கிறேன். அதே கத்தி கிடக்குறாங்க அவங்க. இப்படி வைக்கக்கூடாது அப்படி வைக்கக்கூடாதுன்னு திட்டுறா. தேங்க்யூ. கரெக்டா நான் வச்சு இதுக்கு வந்து கரெக்டா ப்ராப்பரா வைக்கணும். இந்த மருதாணி இந்த கையெல்லாம் வந்து அதுக்காக நான் வச்சு விட்டது எந்த அளவுக்கு செவந்து இருக்குன்னு காலையில பார்ப்போமா? எமலை எவ்வளவு பாசம் வச்சுக்கணும்னு பார்ப்போம். கத்திக்கிட்டே தான் இருக்கு. என்னப்பா அதை விடுங்க. அவன் சீரை பார்த்துக்கிட்டே இருக்கான் உட்காந்து. என்ன பண்றோம் ரொம்ப நாளமா பார்த்துட்டு கிடக்கான். காட்டுமா? அதே மாதிரிதான் இந்த கோடு அளவுக்கு மட்டும் தான் வைக்கணும். அது மேல இல்ல. கீழே அந்த கோடா உள்ளதான் வைக்கணும். ஓகேவா? ஓகே நாங்க வந்து எதுக்கு இந்த இதெல்லாம் இப்ப வந்து முடிச்சுக்க போறோம் இந்த வீடியோ. ஓகேவா? காலையில குளிச்சிட்டுல இருந்து விநாயகர் கும்புறதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்க போறோம். அதனால இது வந்து பர்ச்சேசிங் vlog வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மருதாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தூங்குறோம். ஓகேவா? என்ன குட்டி? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க விடிஞ்சி தான் நிறைய வேலை இருக்கு. ஸோ மறக்காம அதை மட்டும் கண்டினியூ பாருங்க. ஆமா இருங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். ஓகேவா? விடிஞ்சு வந்து நிறைய இவங்க வந்து எனக்கு இந்த வாட்டி பிள்ளையார் வந்து வேற ஒரு இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறோம் போறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் வச்சு விட்ட மருதாணி நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த பாருங்க. கொஞ்சம் நாங்க ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து சமையலுக்கு நாளைக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சமைக்கிறேன், எது சமைக்கிறேன், எப்படி சாமி கும்பிட போறோம் அப்படின்றது கொஞ்சம் vlog வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன் அப்படின்றதா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு தான் இருக்கு மெயின் vlog. ஸோ வந்து கண்டிப்பா பாருங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு பார்க்கவே மாட்டீங்க. ஸோ எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. அவ்வளோதான் நான் கேட்குறேன். வேற எதுவும் இல்லை. ஓகேவா? முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். பாய், குட் நைட். எல்லாம் தூங்குங்க. 12 மணி ஆயிடுச்சுல. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். பாய், டாடா, லவ் யூ. உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கோம். வெளியில தான் வந்து பிள்ளையார் வைக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வாழை இலை போட்டாங்க.